அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூர் ஐயப்பன். நம்மளுடைய பாரம்பரியமான முன்னோர்கள் ரொம்பவும் விரும்பி சாப்பிட்ட ஒரு அற்புதமான ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோடை காலத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏற்ற ஒரு உணவுன்னே சொல்லலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதாங்க பன நுங்கு அப்படின்னு சொல்றது. இந்த பனை மரத்தில ஏராளமான விஷயங்கள்லாம் இருக்கு. நெறைய மக்களுக்கு அதில பார்த்தீங்கன்னா, நெறைய பயன்படக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய அதில உணவுலாம் நெறைய இருக்கு. இப்ப சொல்லப்போனா பன நுங்கு இருக்கு. அதாவது பன சேவாய்ன்னு தான் சொல்லப்போனா, அதில இருக்கக்கூடிய அந்த பழத்த சேவாய்ன்னுவாங்க. அதுக்கு மேல அது பனங்கிழங்கு இருக்கு. அதில பன சீந்து அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இந்த மாரி அதுக்கு மேல பனை மரத்தில இருக்கக்கூடிய தெளு, பதநீர் அப்படிங்கக்கூடிய அது தெளு அதில சுண்ணாம்பு தெளுங்குவாங்க, கல் தெளு அப்படின்னு இந்த மாரி ஏராளமான விஷயங்கள் இந்த பனை மரத்தில இருக்கு. அப்படிப்பட்ட இந்த பனைமரத்தினுடைய இன்னைக்கு இத தான் நம்ம பார்க்க போறோங்க. இப்ப பாருங்க, இப்ப நம்மளுடைய மரத்தில நுங்கு ஒரு சிறப்பான நுங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மரங்கள்ல ஏராளமான பேர சொல்லுவாங்க. இதில என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு சில பேர் வச்சிருப்பாங்க கிராமப்புறங்கள்ல இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கிணத்து உத்தி மேல இருக்கும். அந்த மரத்துக்கு பேரு உத்தி மரம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஹைட்டா இருக்கக்கூடிய மரத்துக்கு இச்சி மரம்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி தாலி மரம் அப்படிங்கிறாங்க. அப்புறமேட்டு கூந்தப்பனை அப்படின்னு இந்த மாரி ஏராளமான பனைமரத்துக்கு எல்லாம் பெயர் வச்சிருக்காங்க. இதில பனைமரத்தில ஒரு சில நுங்குகள் ஒரு வித்தியாசப்படும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பனம்பழத்த பார்த்தோனே இது சட்டி பனம்பழம்பான்னுவாங்க. அது பெருசா இருக்கும். பார்த்தீங்கன்னா, அந்த பனம்பழத்த பார்க்கும்போது பெரிய பனம்பழமா இருக்கும். அது சட்டி பனம்பழம் அப்டின்னுவாங்க. அதேமாரி பாப்பார பனம்பழம், அந்த பனம்பழம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா இருக்கும். அந்த காய் பார்க்கறதுக்கு. ஆனா, அதனுடைய நுங்கு பார்த்தீங்கன்னா, அந்த காய் நுங்கு வெட்டி திங்கும்போது காய் சின்னதா தான் இருக்கும். அதில நுங்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த நுங்குலயுமே வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். ஒரு சில நுங்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே மரம் பார்த்தா அழகா இருக்கும். நுங்கு காய பார்த்தாலும் அழகா இருக்கும். அதில பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நுங்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்படியே ரொம்ப ஒரு டேஸ்ட் இல்லாம ஒரு ஒரு மாரி எருப்படிக்குது, ஒரு மாரி வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி அப்படிப்பட்ட ஒரு மரத்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. இப்ப பாருங்க, நம்மளுடைய பையன் ஆழ்வார் அனிருத் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரு தாங்க இந்த மரத்தில ஏறி இப்ப நுங்கு வெட்ட போறாரு. இது எல்லாரும் செய்யக்கூடிய வேலை கிடையாது. இந்த பனை மரத்தில ஏறுறது யார் வேணாலும் ஏறலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது இதில அனுபவம் உள்ளவங்க, ஏறிக்கு தெரிஞ்சவங்க, இதில யாருக்கெல்லாம் ஏற தெரியுதோ அவங்க மட்டும் தான் இத ஏற முடியும். இப்ப சொல்லப்போனா இவரு பல நாளா இந்த மரத்தில ஏறி நுங்கு வெட்டிட்டு இருக்காரு. அதனால ஏர்றாரு. இது யாரும் வேற யாரும் முயற்சிக்காதீங்க. இப்ப இந்த மரம் பார்த்தீங்கன்னா, உத்தி மரம் அப்படின்னு நாங்க சொல்லுவோங்க இந்த மரத்துக்கு. இந்த மரத்தினுடைய நுங்கே ஒரு தனிப்பட்ட டேஸ்ட் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நுங்கு காயும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு மீடியமா நல்லா பெருசா இருக்கும். அதே மாரி இந்த மரத்தினுடைய நுங்கு பார்த்தீங்கன்னா, 4 கொட்ட நுங்கு அப்படின்னுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நுங்குன்னு எடுத்துக்கிட்டா அந்த மரத்தில 3 கொட்டை இருக்கும். ஒத்த கொட்டை, ரெட்டை கொட்டை, 3 கொட்டை. அதிகம் இருக்கிறது நுங்கு அப்படின்னா, அந்த மரங்கள்ல இருக்கிறது ஏராளமா தான் இருக்கும். ஆனா, அபூர்வமா ஒரு சில மரத்தில தான் 4 கொட்டை இருக்கும். இந்த 3வதா அடுத்தது 4வதா இருக்கக்கூடிய ஒரு சில மரங்கள். அப்படிப்பட்ட மரத்தில பார்த்தீங்கன்னா, இந்த மரமும் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய உத்தி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரங்க. இப்ப சொல்லப்போனா எங்களுது ஏராளமான பனை மரங்கள்லாம் இருந்துச்சு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய தாத்தா, பாட்டி அவங்கலாம் குறைஞ்சது ஒரு 40, 50 வருஷத்துக்கு முன்ன இந்த மரத்த போட்டுருக்காங்க. இந்த மரத்த போட்டதுனால அவங்க போட்டு வளர்த்ததுனால தான், இப்ப நாங்க எல்லாமே இதில நுங்குலாம் வெட்டி நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறோங்க. இந்த மரம் சொல்லப்போனா எங்களுடைய சொந்த மரம் தான். இது ஒரு மத்தவங்களுக்கும் அதில சம்மந்தப்பட்ட மரம். ஒரு 2 வருஷத்துக்கு நாங்க பயன்படுத்துவோங்க. ஒரு 2 வருஷத்துக்கு மத்தவங்க பயன்படுத்துவாங்க. இப்ப பாருங்க, தம்பி மரத்தில ஏறிட்டு இந்த நுங்கெல்லாம் பூரா கீழ வெட்டி விட்டான். இப்ப இந்த நுங்க என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் என்னன்னு கேட்டீங்கன்னா, கயிறு கட்டி கயித்து மூலமா கீழ நுங்கு அடிபடாம நெறையா பேரு எல்லாம் இறக்குவாங்க. இப்ப சொல்லப்போனா இந்த அல்ல கயிறுலாம் போட்டு இந்த பதநீர் தெளு அப்படிங்கிறவங்க இறக்குறதெல்லாம் என்ன பண்ணுவோன்னு கேட்டீங்கன்னா, இதில அல்ல கயிறு போட்டு மேலே ஏறிட்டு அந்த மேல மரத்தில மட்டையில ஏறி நுங்குல கரெக்ட்டா கட்டி விட்டு கயிற, அந்த மட்டையிலேயே ஒரு பக்கம் காடி மாரி வெட்டி விட்டு, அங்கேருந்து கயிறு போட்டு அத அங்கேருந்து அப்படியே மொள்ள இறக்குவாங்க. கீழ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, அந்த கயிற புடிச்சு விட அங்கேருந்து நேரா மொள்ள இறங்கிரும். அப்போ பனங்காய்களுக்கெல்லாம் எந்த ஒரு அடியுமே படாது. அப்ப சிறப்பா இருக்கும். ஆனா, இப்ப நாம பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கயிறு கட்டிலாம் நம்ம பண்ண முடியாது. இதுக்கு அல்ல கயிறும் கிடையாது. இது தற்செயலா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நுங்க நம்ப சாப்பிட்றதுக்காக நம்ம வெட்டுறோங்க. இந்த நுங்கு வேற லெவல் டேஸ்ட்டு. இந்த நுங்க நம்ம காட்டப் போறேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்த என்ன சொல்லணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான்லாம் ரொம்ப சின்ன பையன்லாம் ஓரளவுக்கு இருக்கும்போது, குறைஞ்சது அந்த காலகட்டத்தில நான் ஸ்கூல் போற டைம்ல, ஒரு நேரம் சொல்லப்போனா சாப்பாடே நான் சாப்பிட மாட்டேங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில டைம்ல போயிட்டு வீட்டாண்டருந்து போயிட்டு இந்த மாரி பனை மரங்கள்லாம் ஓரளவுக்கு அப்பலாம் சின்ன மரமா இருக்கும். போயிட்டு நானே அந்த பனை மரத்தில ஏறி ஒரு 5, 6 குலை நுங்கெல்லாம் வெட்டி என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, அங்கேயே உட்காந்து ஃபுல்லா வெட்டி நம்ம வயிறு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டுறது. காலையில டைம்ல. அத சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறத அங்க இருக்கக்கூடிய ஒரு புதைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற புல் புதர் அது மாரிலாம் இருக்கக்கூடியத அந்த புதர்ல போட்டு வந்துருவேன். திரும்பவும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல் போயிட்டு சாயந்தரம் டைம்ல எடுத்து வெட்டி இந்த மாரி சாப்பிட்டுட்டு இருந்தேன்.
அப்படிப்பட்டது தாங்க இந்த நுங்கு. இந்த நுங்குல வந்து இன்னும் வெகு விமரிசையா நெறைய விஷயம் நம்ம சொல்லணும். இப்ப காலங்கள்ல வந்து இங்க இருக்கக்கூடிய நுங்கெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப இலவசமா கிடைச்சது. இப்ப சொல்லப்போனா, எங்க வேணாலும் போனா ஏதாவது 2 மரத்துல வெட்டுவாங்க, நுங்கு சாப்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நுங்குனுடைய விலை, ஒரு காய் வந்து ரூ. 20 அப்படின்னு சொல்லி விக்கிறாங்க. அதுவும் இங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, பெங்களூரு, சென்னை இந்த மாரி ஏராளமான ஏரியாவுக்கு போறது. இந்த நுங்குகளுடைய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடுக்காயி, இளநுங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பதமான நுங்கு அப்படின்னு வந்து 3 விதமா சொல்லுவாங்க. இளநுங்கு, பதமான நுங்கு, கடுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சரியான நுங்கே கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நுங்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எடுக்கிற பதன்னுவாங்க. அந்த நுங்கு காய் இருக்கு இல்லையா? அந்த காயில கரெக்ட்டா வெட்டி அந்த நுங்க மட்டும் தனியா எடுப்பாங்க. அப்படி நுங்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நுங்கு உடையாம வரணும். அப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பதமான நுங்கு. ரொம்ப கடுக்காயும் இல்லாம, ரொம்ப எலசா இல்லாத நுங்கு. இந்த நுங்கு தான் வந்து அந்த பதமா இருக்கக்கூடியது நுங்கு எடுப்பாங்க. ஆனா, அந்த நுங்கு வந்து மீடியம். ஆனா, இளநுங்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தென்னை மரம் இருக்கு. அந்த தென்னை மரத்தில இளநீர் குடிக்கிறது எப்படி இருக்கு? அது முத்துன தேங்காய் சாப்பிடுறது எப்படி இருக்கு? அதே மாரி நார்மலா ஓரளவுக்கு பாதி முத்தி பாதி பிஞ்சா இருக்கிறத சாப்பிட்டா ஒரு மாதிரி அது மாரி வந்து எனக்கு இது வந்து இளநீர் குடிக்கிற மாரி அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். நல்லா சிறப்பாவும் இருக்கும். இப்ப இதில இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி ஆகணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நுங்க வந்து அந்த காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மேல வேக்குரு அப்டின்னுவாங்க. மேல பார்த்தீங்கன்னா, வெயிலுக்குலாம் பார்த்தீங்கன்னா, அங்கங்க அப்படியே தடிச்சு போயிருக்கும். சின்ன சின்னதா அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி மேல இருக்கும். அந்த மாரி வேக்குரு அப்படிங்க வரும்போது என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, அந்த வேக்குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இளநுங்கனுடைய தண்ணிய வந்து மேல அப்படியே பூசுவாங்க. அந்த மாரி பூசும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வேக்குரு அப்படிங்கிறது வந்து மறைஞ்சு போயிரும். இப்ப பாருங்க, நீங்க பார்க்கறது தான் இந்த நுங்கு. இந்த நுங்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அது கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த நுங்குல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் அந்த கண்ணாடி அப்படிங்கிறது. இந்த நுங்கல அந்த கண்ணாடி மறையறதுக்கு முன்னாடி நம்ம வெட்டி எடுத்துட்டோங்கன்னா, அந்த நுங்கு பார்த்தீங்கன்னா, சிறப்பா இருக்கும். அந்த நுங்குல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கடுக்கா இருக்காது. நல்லாருக்கும். சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். நல்லாருக்கும். அதுவும் இந்த மரத்து நுங்கு நாங்க சொல்லப்போனா உத்தி மரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உத்தி மரத்து நுங்கே வந்து வேற லெவல். அதனால தான் இந்த மரத்து நுங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்க பையன் அதுக்காக காலேஜ்லேருந்து வந்து இது வெட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மரத்துலேருந்தே வெட்டுறேங்க. இப்ப பாருங்க நம்மளுடைய தம்பி இப்ப இந்த நுங்க வெட்டுறான். இது எந்த மாரி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இளநுங்குங்க. இது வந்து சூப்பரா இருக்கும். இந்த நுங்கு வந்து சாப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல டேஸ்ட்டாவும் இருக்கும். அந்த நுங்குனுடைய குழிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆழமா இருக்கும். ஒரு சில நுங்குலாம் பார்த்தீங்கன்னா, காய் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த குழியெல்லாம் வெட்டி பார்த்தீங்கன்னா, அதில ஒண்ணுமே இருக்காது. பாருங்க இதெல்லாம் ரொம்ப இளநுங்குன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். இந்த மாரி எல்லாம் இருக்கும். ஆனா, இந்த மரத்து நுங்கு மட்டும் தான் அந்த அளவுக்கு ஒரு செமையான டேஸ்ட்டாவும், அற்புதமான முறையிலும் இருக்கும். பாருங்க, இப்ப தம்பி எல்லாத்தையுமே வெட்டி வைக்கிறாப்படி. ஆனா, இந்த மாரி நுங்கு வெட்டும்போது உண்மையாலும் நம்ம ரொம்ப சேஃப்டியா வெட்டணும். இப்ப அந்த கொடுவாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அரிவாள், கொடுவாள் அப்படிங்கிற மாரி சொல்றது நாங்கலாம் கொடுவாளான்னு தான் அத யூஸ் பண்ணுவோங்க. இத வெட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா டைம் நாங்கலாம் வந்து தெரியாம வெட்டியிருக்கிறோங்க. இப்படி வெட்டும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, விரல சேர்த்தி வெட்டிர்றது, விரல சேர்த்தி அறுத்துக்கிறது, இந்த மாரிலாம் நெறையா டைம்லாம் நடந்திருக்கு. ஆனா, இதெல்லாம் வந்து அந்த அனுபவம் உள்ளவங்க மட்டும் தான் இத குறிப்பா வந்து இத பயன்படுத்த முடியும். இப்ப தெரியாதவங்கலாம் அந்த கொடுவாள் எடுத்துக்கிட்டு இந்த மாரி நுங்கு வெட்டுறோம் அப்படின்னு சொல்லி விரலையும் சேர்த்து வெட்டிக்கக்கூடாது. நாங்கலாம் நெறையா டைம் இந்த மாரி வெட்டியிருக்கிறோங்க. இப்ப பாருங்க இந்த நுங்கு வந்து இந்த நுங்க பத்தி உங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். நாங்க போட்டி போட்டு நுங்கு சாப்பிடுவோங்க. இப்ப அந்த போட்டினா, நுங்குல எப்புட்றா அவங்க போட்டி போடுவாங்க அப்படின்னு நீங்க நெனைக்கலாம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த போட்டி போடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2, 3 குலை நுங்க வெட்டி வச்சுருவாங்க. வெட்டி வச்சுட்டு ஒருத்தர் நுங்க வெட்டி வெட்டி அந்த காயெல்லாம் வெட்டி நுங்க வைக்க வைக்க ஒருத்தர் உறிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்படியே. அவர் வெட்டுறதுக்குள்ள இங்க ஒரு 3 குழி இருக்கும். ஆனா, அந்த 3 குழியில வந்து அந்த சுத்தியும் அந்த 3 குழியும் உரியறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்ல. கொடுவாள அத வெட்டுறதுக்குள்ள அத உறிஞ்சு பண்ணும். இது வெட்டுறதுக்குள்ள அது உறிஞ்சு பண்ணும். இந்த மாரி ஒரு போட்டிலாம் போட்டுக்கிட்டு நாங்கலாம் பந்தயம் போட்டுக்கிட்டுலாம் உறிஞ்சிருக்கோங்க. ஆனா, அத வந்து சாதாரணமாலாம் உரிய முடியாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பெருவிரல விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா? அத விட்டு நோண்டிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நுங்கலாம் சாப்பிடுவாங்க. அப்படிலாம் நம்ப சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, வருஷத்துக்கே சாப்பிட்டா கூட அது நுங்க நம்ம சாப்பிட முடியாது. அந்த மாரியெல்லாம் ஆவாது. இப்ப இந்த பெருவிரல் இருக்கு இல்லையா? இந்த பெருவிரல்ல கரெக்ட்டா அந்த நுங்கல விட்டு ஒரு ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங்லேயே அந்த தண்ணி வேஸ்ட் ஆவாம இருக்கறதுக்கு, உள்ள விட்டு ஓங்கி ஒரு அமுத்து அமுத்துன உடனே வாயில வச்சு அமுத்தும்போது அப்படியே சொய்க்குன்னு வந்துரும். அதில இருக்கக்கூடிய தண்ணியே ஒரு பாதி நுங்கே வந்துரும். 2வது விஷயம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த பெருவிரலையே உள்ள விட்டு இந்த பக்கம் அந்த நுங்கெல்லாம் உடைச்சு விட்டு, திரும்பவும் அப்படியே வாய வச்சுட்டு அதுலேருந்து அப்படியே பெருவிரல வச்சு உர்ருன்னு ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா, சர்ருன்னு வந்த உடனே திரும்பவும் அது நமக்கு அழகா நமக்கு வாயில இறக்கும். அது அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டக்கு டக்குன்னு நம்ம அவங்க வெட்டி வைக்கிறதுக்குள்ள நம்ம போட்டி போட்டுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த பாரு இந்த பதமான நுங்கு, இந்த மாரி நுங்கு தான் நாங்க போட்டியில சாப்பிடுறது. இந்த மாரி வந்து நெறைய நுங்கு சாப்பிடுவோம். ஆனா, இப்படி சாப்பிடக்கூடிய சூழ்நிலையில ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை நடக்கும். அது என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த பெருவிரல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இந்த பெருவிரத்தில உள்ள நம்மளோட நெகம் இருக்கு இல்லையா? அந்த நெகத்துக்குள்ள அந்த நுங்கல இருக்கக்கூடிய அந்த பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இது இருக்கு இல்லையா? அந்த தோலு.
அத வந்தோனே என்ன ஆயிப்போயின்னு கேட்டிங்கன்னா, அது கரெக்ட்டா நகத்துக்கு உள்ளே ஏறிக்கும். அது உள்ளே ஏறிக்கிச்சுன்னு வச்சுக்கங்க, ரொம்ப சித்திரவதை. என்னான்னு கேட்டிங்கன்னா, நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உள்ள போய் அது நல்ல நெகக்கணுக்குள்ள போய் அது ஏறி சிக்கன உடனே, நமக்கு ஆட்டாம்பாட்டிக்கு வலி எடுத்துக்கும். எப்படின்னு கேட்டா, பல்லுல போய் நம்ம ஏதாவது கறி ஏதாவது சாப்பிட்டோன்னே போய் என்ன மாட்டிக்கிட்டா நமக்கு எவ்வளோ வலிக்குதோ, அது மாரி இந்த வலி என்னான்னு கேட்டிங்கன்னா, அப்படியே பொசுக்கு, 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 பொசுக்குன்னு இதெல்லாம் வலிக்கும். அது வலிச்ச உடனே திரும்ப அடுத்த நாள் காலையில கரெக்ட்டா அது ஏதாவது ஒரு பிளேடோ, குச்சோ ஏதாவது ஒண்ணு எடுத்து, அத உள்ள இருக்கிற அந்த தொலும்பு எல்லாமே வெளிய எடுத்து நம்ம கிளீன் பண்ணாங்கன்னா மட்டும் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்ப பாருங்க, இப்ப பார்க்கறதாங்க இதுதாங்க 4 கொட்டை நுங்குங்கிறது. இது இப்ப பக்கத்துல இருந்தான இருக்கிறது இது 3 கொட்டை. இது 4 கொட்டை. இது நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? ஏதோ ஒரு சில மரங்கள்ல தான் அப்படி இருக்கும் அப்படின்னு. எங்க கிட்ட இருக்கக்கூடிய இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உத்தி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரத்தில தாங்க இந்த மாரி நுங்கு இருக்கு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மரத்துலருந்து நாங்க வந்து விதை புடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். எத்தனையோ நாங்களும் பார்த்தீங்கன்னா, நெறையா மரத்தில நாங்க நுங்கு சாப்பிட்டுருக்கிறோங்க. நாங்க சொல்லப்போனா நாங்கலாம் சின்ன வயசுலேருந்தே நாங்கலாம் நுங்கு சாப்பிட்டுட்டு வந்துருக்கோங்க. ஆனா, இந்த மாரி ஒரு நுங்க நாங்க உண்மையாலுமே நாங்க சாப்பிட்டதில்ல. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டான நுங்கு. அது மட்டும் இல்லாத அந்த நுங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நுங்கும் பெருசு பெருசா சொல்லுவாங்கல்ல, ஒரு 10 நுங்கு ஒரு 2 இட்லி என்னப்பா 4 இட்லி சாப்பிட்டா வயிறு நெம்புறது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது மாரி இட்லி மாரி பெருசு பெருசா இருக்கும். ஒரு சொல்லப்போனா ஒரு 10 நுங்கு நல்லா சாப்பிட்டா வயிறு நெறஞ்சிரும். அந்த அளவுக்கு ஒரு சொல்லப்போனா பெரிய நுங்கு அப்டின்னே நம்ப சொல்லலாம். அதனால என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, இந்த மரத்துலருந்து நாங்க விதை எடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்னுடைய தாத்தா வந்து இந்த மாரி பனை மரங்கள்லாம் வந்து நெறைய போட்டு வச்சுட்டு போனாரு. அதெல்லாம் எங்கெங்கேயோ போயிட்டு அழிஞ்சிட்டு மிச்சம் இருக்கிறது ஒரு சில மரம் தான் இருக்கு. ஆனா என்னுடைய வருங்கால என்னுடைய பேர பிள்ளைங்களுக்காக அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து எப்படி இந்த நுங்கெல்லாம் வந்து சாப்பிடணும் இல்லையா? அது மட்டும் இல்ல இந்த மாரி மரம் ஏறுறது அதெல்லாம் எப்படின்னு தெரியல. இருந்தாலும் நாம போட்டு வச்சா தானே குறைஞ்சது ஒரு குறைஞ்சது இந்த தென்னை பனை மரங்கள் வந்து 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகளுக்கு பக்கமா தான் இது காய்க்க ஆரம்பிக்குது. அதுலயும் வந்து நம்ம போடக்கூடிய மரம் அத்தனையுமே பொம்மரம், ஆமரம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்களே. பனை மரத்தில வந்து பொம்மரம், ஆமரம் அப்படிங்கிறாங்க. இதில வந்து ஆமரம் வந்து பார்த்தீங்கன்னா, அது காய்க்கிறதில்ல. அது ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கருது மாரி விட்டுக்கிட்டு இது போயிரும். ஆனா அந்த பொம்மரம் மட்டும் தான் இது காய்க்கும். அதனால நம்ம போடக்கூடிய மரம் அத்தனையுமே இது பொம்மரம், அத்தனையுமே ஆமரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மரத்தில இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, விதை விட்டுருக்குறேங்க. அந்த மரத்தினுடைய காய் சொல்லப்போனா பனங்காய் வச்சு விட்டுருக்குறேங்க. இந்த பனங்காயெல்லாம் குறிப்பா இந்த ஒத்த கொட்டை நுங்கு இருக்கு இல்லையா? அதுங்கள எடுத்து போட்டா தான் குறிப்பா பெண் மரம் நெறையா வந்து சொல்லப்போனா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அதில எந்த அளவுக்கு அதில பெண் மரம் இருக்குது என்னங்கிறது தெரியல. இந்த மரத்திலருந்து நாம கண்டிப்பா இந்த விதை புடிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு, இந்த ஆண்டு வந்து குறிப்பா நம்ம அங்க மேல அந்த மரத்திலருந்து காய்கள்லாம் விட்டுருக்குறேன். இப்போ பார்க்கலாம். நாமளும் என்னன்னு கேட்டா, நமக்கு வந்து வயசாவறதுக்குள்ள இந்த மரத்த வச்சு, நம்ம தோட்டத்தில ஒரு ஏரியாவுல கண்டிப்பா மரத்த நம்ம வளர்க்கணும். அது குறிப்பா என்ன சொல்லணும்னு கேட்டா, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், நாட்டை காப்போம்ங்கிற மாரி, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். இந்த மரம் கண்டிப்பா வச்சு நம்ம வளர்த்தும்போது, வீட்டாண்டலாம் காட்டுல வச்சு வளர்த்தும்போது, நமக்கு கண்டிப்பா நுங்கு தரும்.